பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. தசரா விழாவை முஸ்லீம் பெண் எழுத்தாளர் தொடங்கி வைக்கக்கூடாதா? மதச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பு சட்டம் வகுத்த நெறி. பிஜேபி மூலம் தொடுக்கப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். மத விழாக்களை பிஜேபி அரசு முன்னின்று நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். அண்மையில் பெங்களூருவில் மைசூர் தசரா விழாவினை பெண் ஆற்றலாளர், புக்கர் பரிசு பெற்ற பெண் எழுத்தாளர் பானு முஸ்தாக் அம்மையார்களை கொண்டு தொடங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அரசு முடிவெடுத்து ஏற்பாடு செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் பிஜேபியைச் சேர்ந்த ஒருவர் மூலம் வழக்கை போட வைத்து அவர் கலந்து கொள்வதற்காக தடை கோரினர். கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக் இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர், வழக்குரைஞர். அவர் எழுதிய சிறுகதைகளில் சில தொகுக்கப்பட்டு ஹார்ட் லேம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம் 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசை வென்றுள்ளது. பத்திரிகையாளராகவும் சில காலம் அவர் பணியாற்றியுள்ள பானு முஸ்தாக் அம்மையார் அடிப்படைவாதத்திற்கும் சமூக அநீதிகளுக்கும் எதிராக 1980களில் இருந்து தொடர்ந்து போராடக்கூடியவர். இஸ்லாம், பெண்கள் உரிமை உட்பட பலவற்றிற்காகவும் போராடியவர். குடும்பத்துடன் சமூக ஒதுக்குதலையும் சந்தித்தவர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவரைத்தான் அவர்கள் அந்த விழாவை தொடங்கி வைக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தடை கேட்டு மனு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரித்த மாண்புமிகு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் விக்ரம் சேத், ஜஸ்டிஸ் சந்தீப் மேனன் ஆகியோர் அமர்வு வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. மதச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பு சட்டம் வகுத்த நெறி. அதனை புறந்தள்ள முடியாது, கூடாது என்று ஆணியடித்தார் போல் கூறியுள்ளனர். ஒரு அரசு அனைத்து மக்களுக்கானதும் பொதுவானதுமாகவும் நடக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு மதம் பக்கம் சாய்ந்துவிடக்கூடாது என்று கூறி மனுதாரர், நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை படித்தீர்களா என்று கேட்டனர் நீதிபதிகள். இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெரிய மனிதர் தசராவை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற வாதத்தை ஏற்காமல் புறந்தள்ளியுள்ளனர். தசரா விழா என்பது மத விழா அல்ல, மதச்சார்பற்ற பொது அரசு விழா. எனவே எவரும் தொடங்கி வைக்கலாம் என்று துணிந்து கூறி இந்த அம்மையாரை அழைத்து விழாவை சிறப்பாக நடத்தியும் உச்சநீதிமன்ற தீர்ப்பினையும் பெற்ற கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு சித்தராமையா அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள் என்று ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையின் இறுதியாக, மதச்சார்பின்மையை கடைபிடிக்காமல் செய்து வருகின்ற இத்தகைய அடாவடித்தனம், அதிகார ஒருதலை போக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். அதற்கு வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறப்போகும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பதிலளிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் வாக்கு திருட்டிற்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டினை தெரிவித்திருக்கிறார். தனது எக்ஸ் தள வலைப்பக்கத்தில், வேலையில்லா திண்டாட்டம்தான் இளைஞர்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. அது வாக்கு திருட்டுடன் நேரடி தொடர்பு கொண்டது. அதாவது ஒரு அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வரும்போது அதன் முதல் பணி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அளிப்பதுதான். ஆனால் பிஜேபி தேர்தலில் நேர்மையாக வெற்றி பெறவில்லை, வாக்கு திரட்டின் மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே தான் கடந்த 45 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இதனை எதுவுமே கண்டுகொள்ளாமல் தங்கள் எதிர்காலத்துக்காக போராடி கொண்டிருக்கும் இளைஞர்களை உதாசீனப்படுத்திவிட்டு பிரதமர் மோடி தன்னை விளம்பரப்படுத்துவதில் மட்டும் கவனம் செலுத்துகின்றார். பிரபலங்களை வைத்து பாராட்ட வைக்கிறார். பெரும் பணக்காரர்கள் மட்டுமே லாபம் சம்பாதிக்க உதவுகிறார். இளைஞர்களின் நம்பிக்கையை உடைத்து அவர்களை விரக்தியில் தள்ளுவதுதான் அரசின் அடையாளமாகிவிட்டது என்று ராகுல் காந்தி அவர்கள் தனது எக்ஸ் தள வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இன்றைய விடுதலை தலையங்கம் ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து பேசியிருக்கிறது. உள்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டு கொள்கையிலும் தோல்வியடைந்திருக்கிறது நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு. நரேந்திர மோடி ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்த பிறகு
நாட்டை அப்படியே தூக்கி நிறுத்தி விடுவார் என்று பார்ப்பன பனியா ஊடகங்கள் சொல்லி வைத்தார் போல குழு பாடல் பாடுவதில் மட்டுமே குறைச்சல் இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவதாக சொல்லி இருந்தார்கள். வேலை என்னவாயிற்று என்று கேட்டால் பக்கோடா விற்பது கூட வேலை வாய்ப்புதான் என்று மக்களை எடுத்தெறிந்து பேசினார் பிரதமர். ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என்று கூறினார். அது குறித்து மக்கள் கேட்டபோது அது வெறும் சும்மா என்பதை அவர்கள் பாஷையில் ஜும்லா என்று கூறியிருந்தார்கள். இப்படி உள்நாட்டில்தான் இவர்கள் விலை போகவில்லை என்றால் கூட வெளிநாட்டு கொள்கையிலும் படுதோல்வியை அடைந்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் எதிராக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். இந்திய பொருட்களுக்கு ஏற்றுமதி வரியை 50 விழுக்காடு உயர்த்தி இருக்கிறார். இந்த விலைவாசி உயர்வானது மக்கள் தலையில் பாரமாகி இருக்கிறது. இந்தியாவை அமெரிக்கா வரிகளை விதித்துள்ள மோசமான நாடுகளில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டு வைத்திருக்கிறார். குறிப்பாக இதுவரை எந்த ஒரு நாடும் இந்தியாவை போதைப் பொருட்கள் கையாளும் நாடுகளின் பட்டியலை சேர்த்ததில்லை. ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக அமெரிக்கா இந்தியாவை போதைப் பொருட்கள் கடத்தும் நாடுகளில் பட்டியலில் இணைத்து இந்தியாவை உலக நாடுகளின் பார்வையில் அவமானப்படுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக குடியேறிந்தவர்களை இந்தியர்களை கை விலங்கு போட்டு நாடு கடத்தி இருக்கிறார். அவருக்கு அண்டை நாடுகளில் அச்சுறுத்தல் இருந்தாலும் அந்த நாட்டுகள் மீது தொடுக்க வேண்டிய விடயங்களை இந்தியர்கள் மீது குற்றவாளிகளை போன்று நடத்தி இருக்கிறார். இதனையும் இந்த இந்திய அரசாங்கமோ பிரதமர் மோடியோ எதுவரை கேட்கவில்லை. வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு H1B விசா என்று சொல்லக்கூடியதற்கான கட்டணத்தை 88 லட்சமாக உயர்த்தி இருக்கிறார். இதனால் அமெரிக்காவில் பணிபுரியும் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த அறிவிப்பால் அமேசான், டாடா கன்சல்டன்சி, மைக்ரோசாஃப்ட், மெட்டா, கூகுள் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் இளைஞர்கள் இந்தியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். விஸ்வகுரு என்று தன்னை முன்னிறுத்தி கொள்ளும் பிரதமர் மோடியின் பின்பம் உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் பலவீனம் அடைந்து விட்டது என்பதை அமெரிக்காவின் தற்போதைய நிலைப்பாடுகள் காட்டுகின்றன. மன்மோகன் சிங்கை பலவீனமான பிரதமர் என்று விமர்சித்த மோடியின் வெளியுறவு கொள்கை இந்தியர்களின் நலனை காப்பதில் முற்றிலும் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு தலையங்கம் எடுத்துரைத்திருக்கிறது. வாசகர்கள் அதனை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சில செய்திகளை நாம் ஒருவரி செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். பன்னாட்டு விண்வெளி மையத்தை செவ்வாய் கோள்களில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என இஸ்ரோ நிறுவனத்தின் மேலாள் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். உறுப்பு கொடை செய்தவர்களின் பெயர் பட்டியல் அரசு மருத்துவமனைகளின் நுழைவு வாயில்களில் கல்வெட்டில் பதிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எய்ட்ஸ் நோயை விட கொடுமையானது பார்ப்பனிய இந்து மத கருத்தியல். அந்த கருத்தியல் தான் இந்தியாவை அழித்து கொண்டிருக்கும் பெரு நோய் என்று பார்ப்பனிய மேலாதிக்கத்தை எதிர்கொள்வது எப்படி என்று எழுத்தாளர் இமயம் அவர்களின் கட்டுரை இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்காக தொகுதியில் வாரத்திற்கு 4 நாட்கள் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாதிய ரீதியிலான பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் தீவிர நடவடிக்கையினால் இதுவரை மாவட்டத்தில் உள்ள 313 கிராமங்களில் மொத்தம் 2115 இடங்களில் உள்ள ஜாதிய அடையாளங்களை வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் அகற்றப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனியார் மருத்துவக் கல்லூரியில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருத்துவ மாணவர் சேர்க்கை குழுமம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. செங்கல்பட்டு மறைமலை நகரில் அக்டோபர் 4 சுயமரியாதை இயக்க 100ஆண்டு நிறைவு விழா மற்றும் திராவிடர் கழக மாநில மாநாடு நடைபெறுவதையொற்றி அப்பகுதியில் தங்குவதற்கான தங்கு விடுதிகளின் முகவரிகளை இன்றைய விடுதலையில் வெளியிட்டிருக்கிறார்கள். தேவைப்படுவோர் நேரடியாக தங்கும் விடுதிகளை தொடர்பு கொள்ளவும் என்று தலைமை நிலையத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே கழக தோழர்கள், பொறுப்பாளர்கள் இன்றைய விடுதலையில் 6ஆம் பக்கம் வெளிவந்திருக்கும் இந்த அறிவிப்பினை பார்த்து தங்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமெரிக்காவின் H1B விசா கட்டுப்பாடுகளுக்கு போட்டியாக
இந்திய தொழில்நுட்ப வல்லுநர்களை கவரும் நோக்கில் சீனா கே விசா என்ற புதிய திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு முன்பே இதை செய்திருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்கலாமே என்று ஜிஎஸ்டி விவகாரத்தில் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் காணொளிகள், ஆவணப்படம், குறும்படம், பகுத்தறிவு பிரச்சார படம், பகுத்தறிவு திரைப்படம், ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள், காணொளிகள், குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆகியவற்றைகளை பார்த்திட பெரியார் விஷன் OTT செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.